வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்களின் சாதகமான நிலைகளிலிருந்து உங்களுக்கு 60 நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களை பற்றி தான் நம்ம சிறப்பு பதிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த தகவல்கள், அதாவது ஒவ்வொரு பதிவுகளிலும் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஆன்மீகம் சம்பந்தமான சில தெய்வ வழிபாடு, சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாறும்போது, சில மாற்றங்கள் வரும்போது அதற்குண்டான நிவர்த்தியை நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ ரிஷப ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இப்பதான் ஒரு 3 மாத காலமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு பேரு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னெச்சரிக்கையா நடந்துகிட்டே இருக்கிறீங்க. ரிஷபராசி அன்பர்கள் எவ்வளவோ பார்த்தும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்து இப்பதான் ஒரு ரீசண்டா ஒரு 3 மாதமாக தான் அந்த பிரச்சனையிலிருந்துலாம் வெளிவந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில எங்களுக்கு அடுத்த ஒரு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அறியறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆவலா இருக்கு. அந்த நாட்கள் எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சாதகமான ஒரு கோச்சார கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சாதகமான இடத்துல இருக்கு. எப்படி அப்படி பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் சுக்கிரன் வருகிறார். அடுத்து ஜூன் மாதத்தில் மே மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து சூரியன் பிரவேசிக்கிறார் உங்கள் ராசியிலேயே. அப்போ ஒரு 3 கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய ராசியிலேயே பிரவேசிக்கும் போது மிக அருமையாக, அதுவும் 4ஆம் வீட்டு அதிபதி அந்த சூரியன், அந்த 4ஆம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது மிக அருமையான ஒரு விஷயங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. அதுவும் போக கடந்த காலத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா அந்த ராகுவோட பிடியில அந்த செவ்வாய் புதன் 2 கிரகங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன விதத்துல, அதாவது ஒரு சொத்தை விற்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அந்த சொத்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச அளவுக்கு அது விற்க முடியாம ஏதோ நம்மளுக்கு இந்த சொத்துல இருந்து வெளியில வந்தா சரி அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அந்த சொத்தை வித்தா போறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க அதை வித்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம்லாம் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய கடன் அதனால வாங்கிட்டீங்க. அந்த கடனை அடைக்க முடியாம இப்போ சொத்தை வித்தாவது நம்ம அதை அடைச்சிடலாம் பார்த்தா அதிலிருந்தும் உங்களால வித்ததுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஏன் அப்படி? சொத்துல இருந்து உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல இருந்து லாபம் அதிகமாக வரல. அங்க ராகுவோட பிடியில இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நிறைய இருந்திருக்கும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு 6 மாத காலமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் நல்லா வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே லாபம்ன்றது இல்லை. ஏதோ ஆர்டர் வாங்குறீங்க, செய்கிறீங்க, அடுத்து டெலிவரி பண்ணுறீங்க, தேவையான அளவுக்கு தான் வருதே ஒழிய லாபம்ன்றது பெரிய அளவில் இந்த ரிஷபராசி அன்பர்களால் கடந்த காலத்தில் சம்பாதிக்கவே முடியல. இப்படி இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் தொழிலில் ஒரு லாபம் இல்லாமலையும், அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல மிகப்பெரிய அவமானங்களை தான் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை, நிரந்தர வேலை இல்லை. எல்லாருமே படிச்சிருக்கிறீங்க. ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு நுணுக்கமான ஒரு கலை நயத்தோடு வேலை செய்யக்கூடியவர்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட், அவங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கலைநயம் மிக்க ஒரு வேலையாக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக நீங்கள் வேலை செஞ்சாலும் கூட உங்களுக்கு அங்கே ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாத
ஒரு நாட்களாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த சில சமயம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கலைத்துறையினரில் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைத்துறை செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனாலும் அதையே விடாப்பிடியாக நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ நஷ்டங்கள் பட்டாச்சு. அடுத்து எவ்வளவோ துறையில் மாற்றி மாற்றி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்துட்டீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா டிராவல்ஸில் எடுத்து நடத்திட்டீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ தொழில் நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்படி தொழிலையே மாற்றி மாற்றி நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் அதில் லாபம்ன்றது உங்களுக்கு அதில் இல்லவே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அந்த தொழிலில் லாபம் இல்லாதது, அடுத்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அவமானத்தோடு வேலை செய்கிறதுன்றது மிக கடுமையான ஒரு நேரமாக இருந்திருக்கும். இதெல்லாம் இவர்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி சில கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் அந்த உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி தசாபுத்தி கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதனால தான் ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துலலாம் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிட்டு இருக்கிறீங்க. கேசஸ்லாம் நிறைய வழக்குகள்லாம் உங்கள் மேலே போயிட்டுருக்குது. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியான அந்த புதன் பகவான் இது நாள் வரைக்கும் ராகுவோட சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு அந்த வழக்குகள் எல்லாமே வந்திருக்கு. தேவையில்லாத லீகலி அந்த கேசஸ்லாம் உங்கள் மேலே பதிவாகக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. இப்போ எல்லாமே அது விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த அடுத்த 60 நாட்களில் எப்படி அது விடுபட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் அடுத்து இந்த மே மாதத்திலிருந்து அடுத்தடுத்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். அடுத்து உங்களுடைய ராசி மீதே வரார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான அந்த மிதுன ராசிக்கே அவருடைய ஆட்சி வீட்டுக்கே வரும்போது நீங்கள் அந்த அதாவது வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். எங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு, ஆனாலும் எங்களுக்கு இந்த வழக்குகள்ல இருந்துலாம் நிவாரணம் கிடைக்குமா, நிவர்த்தி கிடைக்குமா, இதுக்கு நாங்க என்ன பண்ணணும் பரிகாரம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அடுத்தடுத்த 60 நாட்கள்ல கண்டிப்பா நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த நாட்கள்ல நீங்க மெயினா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க பிரதோஷ கால சிவபெருமானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி அந்த ராசிக்கே வருவதனால, உங்களோட சூரிய பகவான் வருவதனால அந்த பிரதோஷ கால நந்தியம் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த பதிவில் முதல்ல சொன்ன மாதிரி, நீங்கள் நிறைய சொத்துக்கள் வாங்கி அந்த சொத்திலிருந்து கடனிலிருந்து மீள முடியாமல் இருந்த அந்த சொத்தை ஒரு மிக குறைந்த விலைக்கு வித்திருப்பீங்க. இப்போ திரும்ப நம்ம சொத்து வாங்க முடியுமா, எங்களுக்கு அதற்குண்டான யோகங்கள் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் மிக அருமையாக காத்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்குள்ள உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாதவங்க, இது நாள் வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்லை குழந்தை வந்து எனக்கு 2 வாட்டி அபார்ஷன் ஆயிடுச்சு, அந்த மாதிரியான நிறைய எனக்கு பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரமா இருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு. அடுத்து செவ்வாய் புதன் அந்த ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரியான அபார்ஷன் நடக்கிறதுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நல்லா தான் போயிட்டு இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சண்டை வரும், சச்சரவு வரும், குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் நடந்திருக்கும். இதனால குழந்தை பிறப்புல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நடந்திருக்கும். அது நல்லா உங்களுக்கு பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தால அது கடைசி ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு களையும் போது தான் அதோட வழி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே. அதனால நீங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய நேரம் போதாத நேரமாக இருந்ததுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள் தான். அடுத்து நீங்கள் ரொம்ப நாளாக
இந்த துன்பத்திலிருந்து நம்ம வெளிவர மாட்டோமா, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவர மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு, ரிஷபராசி நபர்களுக்கு இந்த 60 நாட்கள் ஒரு மிக சிறந்த நாட்களாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் மிக ஜாக்கிரதையாக, சில பேருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு படிக்கிற, அதாவது 23 வயசு 24 வயசு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருந்திருக்கும். கடந்த காலத்தில் புதன் ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு காதலில் தோல்விலாம் நிறைய வந்திருக்கும். நிறைய பேர் அதிலெல்லாம் அனுபவித்து அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறீங்க. இன்னும் ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதல் தோல்வியிலிருந்து, அந்த புதன் ராகு சேர்ந்தாலே காதல் தோல்வி தாங்க வரும். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் அது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கும். அதனால அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்த 60 நாட்கள் இருக்க போகுது. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் நினைத்து ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் முழுவதுமாக வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த 60 நாட்களில். இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி பிரதோஷம் நந்தியம்பெருமாளை வழிபாடு செய்து வெஞ்சிட்டே வாங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து முழுவதுமாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகுது. இப்போ இது கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு எந்த அளவில் சாதகமாக இருக்குதுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுடைய தசாபுத்திப்படியும் உங்களுடைய சுய ஜாதகப்படியும் எந்த மாதிரி இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.